அன்பான சோதரர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, திருத்துவ தெய்வமே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கு வேத பாடமாக சங்கீதம் 33:6 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைய திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகிறோம். அதை குறித்த சுருக்கமான ஒரு பாடலை நாங்கள் கேட்போம். ஆம் அன்பானவர்களே, இன்றைய வேத பாடமாக சங்கீதம் 33:6 நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அழகாக இங்கு தாவீது கூறுகின்றார், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பாடலில் அழகாக மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், போற்றுவேன் புகழுவேன். இதைத்தான் தாவீதும் அங்கு பாடுகின்றார். கர்த்தர் அங்கு பிதா, கர்த்தருடைய வார்த்தையினால் அங்கு இயேசு. வார்த்தை என்பதை நாங்கள் பார்த்தோம். யோவான் 1 அங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். அழகாக தாவீது சிருஷ்டிப்பை திருத்துவ தெய்வம் அங்கு உருவாக்கினார் என்பதை தெளிவாக இங்கு உமக்கு எடுத்து கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆமன்மார்களே, இன்றைய நாளில் அநேகர் திருத்துவ தெய்வத்தை குறித்து விளக்கங்கள் கூற முற்படுகின்றார்கள். ஆனால் தவறாக கூறுகின்றார்கள். சரியான விளக்கம் இல்லாமல் வேதத்தில் திருத்துவ தெய்வத்தை குறித்து எதுவும் எழுதப்படவில்லை என்பதை கூட அவர்கள் பிரசங்கத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆமன்மார்களே, ஆயினும் இதை குறித்து திருத்துவ தெய்வத்தின் அந்த நாமத்தை குறித்து இன்று அநேக திருவுக் கொள்கைகள் உருவாக்கப்பட்டு அநேக திருச்சபைகள், அநேக டினாமினேஷன்ஸ் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இன்று அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை மறுதளிக்கின்றவர்கள், பரிசுத்த ஆவியின் தெய்வீகத்தன்மையை மறுதளிக்கின்றவர்கள் இன்று அநேகர் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்து ஒரு மனிதன் என்பதையும் அவர்கள் ஆணித்தரமாக தவறாக கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்கு வேத அறிவு எள்ளளவேனும் இல்லை. அதை தெரிந்தும் அதை மாற்றுகின்றார்களா? அன்று பிசாசு வேதத்தை முரணாக மாற்றி இயேசுவை சோதித்ததைப் போல இன்று அநேகரை வழிவிலகச் செய்வதற்கு இன்று இந்த திரிவுக் கொள்கைகள் ஏதனமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சுருக்கமாக நாங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக
வேதத்திலெங்கும் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் முதல் எழுத்தே அங்கு ஆதியிலே எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தெளிவாக அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் மூல பாஷையில் எழுதப்பட்டது, ஆதியிலே எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த எலோகிம் என்பதன் பதம் 1 3 1. எலோகிம் தேவன். இதைவிட விளக்கம் அங்கு இருக்கின்றது. ஆதியிலே அங்கு முதல் வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று இவர்கள் ஆரம்பிக்கின்ற திருச்சபைகள் கிறிஸ்தவ திருச்சபைகள் என்ற பெயரில் கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற திருச்சபைகளாக இருக்கின்றது. இதன் காரணம் என்ன? அங்கு தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் தான் மட்டும். இனி வந்த இயேசுவை விட்டுவிட்டால் ரட்சிப்பு இல்லை. பரலோகம் செல்ல முடியாது, கைலாயம் செல்ல முடியாது. இதை அறிந்த பிசாசு இந்த மனிதர்களை பயன்படுத்தி கிறிஸ்துவை விட்டு, ரட்சிப்பை விட்டு, பரலோகத்தை விட்டு, கைலாயத்தை விட்டு எம்மை பிரிப்பதற்கு அநேக வாய தந்திரங்களை, தத்துவ ஞானங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இங்கு அழகாக நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கு யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தில் தெளிவாக அங்கு இயேசுவே கூறுகின்றார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? விசுவாசிக்காவிட்டால் எனது கிரியைகளின் நிமித்தம் விசுவாசியுங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்க இல்லையா என்று கூறுகின்றார். மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் 17 வசனத்தில் கூறுகின்றார், நான் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன். எனது பிரதிநிதியாக, எனது பரிசுத்த ஆவியான எனக்காக அவர் வருகின்றார். எனது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருகின்றேன். 14 அதிகாரம் 17 வசனத்தில் அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். உலகம் அந்த சத்திய ஆவியை அறிய மாட்டாது. ஆம், ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் எனில் அவர் உங்களுக்குள் இருக்கின்றார். இதைவிட என்னையா விளக்கம், என்னமா விளக்கம் வேண்டும் எமக்கு திருத்துவ தெய்வத்தை நாங்கள் கூறுவதற்கு? மேலும் 14 அதிகாரம் 20 வசனத்தில் கூறுகின்றார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதைப் போல நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பீர்கள். அவரை விசுவாசிக்கின்ற உமக்குள் திருத்துவ தெய்வம், அதாவது பிதாவும் குமாரனும் உமக்குள் வருகின்றார்கள். அன்பானவர்களே, இன்று திருத்துவ தெய்வத்தை மறுதலிக்கின்றவர்கள் அழகையின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். எனில் ரட்சிப்பு இயேசுவினால் மட்டும்தான். அந்த ரட்சிப்பை விட்டுவிட்டால் நாங்கள் எந்த அளவு பரிசுத்தவான்களாக இருந்தாலும், புனிதர்களாக இருந்தாலும், தியாகிகளாக இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஏனெனில் இயேசுதான் ரட்சிப்பு. எனில் ரட்சிப்பு பிதா, ஒரு இறைவன், 3 ஆழ்தத்துவம். அதை அழகாக அகஸ்தியார் பாடுகின்றார். முச்சுடராம் அவர் மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆளுருவம் ஒன்றாகும். ஒரு நெருப்பு 3 சுடர், மூவருமே ஆளுருவம் ஒன்றாகும். ஆமன்பானவர்கள், அனாதி சச் சித் ஆனந்தம், சதா இருக்கும் பிதா, சித் பிதாவின் சித்தத்தை செய்யும் இயேசு, ஆனந்தம் பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து நான் ஒரு நிமிடத்தில் கூறும் ஒரு சுருக்கமான செய்தியில், அந்த கதையில் நீங்கள் இன்னும் அறிந்து கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில்.